ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க திருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சௌம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 23ஆம் நாள், சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தொட்டதற்கெல்லாம் கோபம் முணுக்கு என்று வரும். கோபத்தை குறைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு சுகமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தடைகள் அதிகம் இருப்பதால், எதிர்ப்புகள் அதிகம் இருப்பதால் இரகசியமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளுங்கள். பரசியமாக அல்லது எல்லோருக்கும் தெரியும்படி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பதால் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு அதிக ஒத்துழைப்பு தருவாங்க. இது வரைக்கும் ஒத்துழைப்பு தராத அக்கம் பக்கத்தினர் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தர ஆரம்பிப்பாங்க. செலவுகள் அதிகரிக்குதுன்னு கவலைப்பட்டிருந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதற்கான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சேமிக்கலான்னு ஒரு சான்ஸ் கிடைச்சப்போ இன்னும் நிறைய சேமிக்கலாம்னு உங்களுக்கு தோணும். அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல். ஏன்னா வருமானம் கிடைப்பதே அரிதாக இந்த காலத்தில் உபரி வருமானமாக சேமிப்பு செய்கிறது ரொம்பவும் சிறப்புன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. வீட்டுக்கு இல்லை நாட்டுக்கு கூட அதான் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் தொழிலில் புதிய புதிய கான்ட்ராக்ட்லாம் தேடி வரும். அந்த கான்ட்ராக்ட்னால உங்களுக்கு நல்ல லாபங்கள் சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு அது சாதகமாகவே இருக்கும். உங்களுக்கு என்ன வருதோ அதை இன்றைக்கி செஞ்சு காரியத்தை சாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை உங்களுக்கு திறமை எதுவோ அதை மட்டும் செஞ்சு இன்றைக்கி காரியத்தை சாதிக்க போகிறீங்க. அதனால் காரியத்தில் வெற்றி பெறுவது மிகவும் எளிதாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம், துறைமாற்ற சிந்தனைகள்லாம் மேலோங்கும். புதிய புதிய வித்தைகளை யுக்திகளை பயன்படுத்தி அல்லது படித்து அதை பயன்படுத்தணுங்கிற ஆர்வம் மேலோங்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபம். உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். உங்களுடைய திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுக்கள் நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக ஒத்துழைப்பு தருவார்கள். வெளியூர் பயணங்கள் வந்தால் ஒத்துக்கோங்க. ஏன்னா அதனால் ஒரு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களை வைத்துட்டு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடக்கும். அதாவது வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடிக்கையாளர் மனசை தெரிஞ்சிக்கக்கூடிய அல்லது அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுட்டு அதுக்காக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது, வெற்றி அடையும் போது உங்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்தது மிதுனம். பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. போட்டி பந்தயங்களை பங்கெடுப்பதை தவிர்க்கவும். நல்ல தகவல் வர தாமதமாகும். எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக இருந்தால் இந்த நாளில் இனித நாளாக கடத்திக்கு செல்லலாம். இது வரைக்கும் எழுபடியாக இருந்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். அரசு உதவிகள் தாராளமாக கிடைக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு இருப்பதனால மன மகிழ்ச்சியாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவுகள் தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களோட நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமை வெளிப்பட்டு அனைவரையும் கவர்ந்து அழைப்பீங்க. வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வாகனங்களை சீர் செய்வீங்க. வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. கடகம். குடும்பத்தில் சிறு சிறு சலனப்புகள் வரும். மன ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு இனம் புரியாத கவலைகளை தெரியும். நேர்மறை எண்ணங்களை சிந்திப்பது நல்லது. பேச்சில் கொஞ்சம் நிதானம்
வேணும். தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கும். உறவுகளை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம். முயற்சிக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் கொள்முதல்களை வாங்கி வைப்பது கொஞ்சம் யோசிச்சுங்க. என்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கொஞ்சம் கவனம் வேணும். ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா பொருட்கள் தேங்கிடும். அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறத ஒரு முறைக்கு இன்னொரு சிந்தித்து செயல்படுங்கள். கனிவான பேச்சுகளால் எல்லோரையும் கவர்ந்து எழுப்பீங்க. மதிப்பு மரியாதை கூடும். உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய நாள். காலம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கவும், ஏன்னா அது ஆரோக்கிய குறைகளை ஏற்படுத்தும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம், தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலைச்சல்களை தவிர்க்கவும், செலவுகளை குறைக்கவும். பொருட்களோடு ஜாஸ்தியாகக்கூடிய நாள் இன்றைக்கி. குழந்தைகள் வழியில் சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் உண்டாகும். வாகனத்தில் இயக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்ய முடியாது. சில மாற்றங்களை செய்து தான் செய்ய முடியும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, பஞ்சாயத்து பண்ணுறது போலவற்றை தவிர்க்கவும். மனம் ஒரு குழப்பத்தில் இருக்கிறனால முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் காலதாமதங்கள்லாம் ஏற்படும். அதனால் இன்றைக்கி புதிய முடிவுகள், புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு வழக்கமான வேலைகளை மட்டும் செய்வது நல்லது. கன்னி, தேவையற்ற செலவுகளை, தேவையற்ற பயணங்களை, தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. வெற்றி உங்களுக்கு தேடி வரும். ஆனால் அதற்காக நீங்கள் சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. மூத்தோர்கள் ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் அவர்கள் சொல் கேட்டு நடப்பதால் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும். வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும். உறவுகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உபரி வருமானம், அதாவது சேமிப்பு அல்லது வேறு மறைமுக முதலீடுகளில் கூடிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய அறிமுகம் உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். அதிக நேரம் கண்முழித்து படிப்பது அல்லது மொபைல் பார்ப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. தம்பதி ஒற்றுமை நன்றாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் சிறக்கும். துலாம், தொழிலில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மனம் மகிழ்ச்சி அடையும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான ரீதியில் தீர்வு காண்பீங்க. சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். இன்னும் அதிகமாக சேமிக்கணுங்கிற ஆர்வம் ஏற்படும். மனதில் இருந்த கவலையெல்லாம் குறையும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் நல்ல படிக்க மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. சுபகாரிய செய்திகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் அல்லது அவசரங்கள் ஏற்படும். சமூக பணிகள் செய்பவர்கள், பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பு கூடும். புதிய பொறுப்புகள், தலைமை பதவிகள் தேடி வரும். ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். நல்ல ஒரு மருத்துவர் கிடைத்து, நல்ல ஒரு மருந்து கிடைத்து அதை சீராக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், இதுவரை இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிகாரியோடைய கெடுபிடிகள் இருந்தால் அதெல்லாம் கூட குறையும். அதனால் அதிகாரிகள் சப்போர்ட்டில் வேலைகளை எல்லாம் ஈஸியாக செய்ய போகிறீங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிகார மனப்போக்கை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. ஆணவம் தலை தூக்க வேண்டாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியான பயணங்கள்லாம் வெற்றி பெறும். சமூக பணியில் இருக்கிறவங்க, பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். கல்வியில் இருந்த ஆர்வம் கொஞ்சம் குறையிறதுனால மாணவர்கள் அதிக கவனம் எடுத்து படிக்க வேண்டும். எண்ணங்களில் ஒரு தெளிவு பிறக்கும். உறவுகள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். தனுசு, நண்பர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையால் வளம் உண்டாகும். இருந்தாலும் திடீர் தனவரவு வரும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து பண்ணுவது போன்றவற்றை தவிர்க்கவும். பிற விஷயங்கள் தலையிடுவதை தவிர்க்கவும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சகோதரருடைய பலம் கூடும். பழைய நண்பர்களிடமிருந்து மனஸ்தாபங்கள் மறைந்து நல்ல ஒரு புதிய பந்தங்கள் உருவாகும். புதுமையான விஷயத்தில் செய்கிறதுக்கு ஆர்வம் ஏற்படும். தந்தை வழியில் இருக்கிற உதவிகள் தானாக தேடி வரும்.
தவறிய பொருட்கள் அல்லது காணாமல் போன பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் வரும். அதனால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியை உண்டாக்கும் இந்த நாள். மகரம். நண்பர்களால் நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த நாளை கடந்து செல்லலாம். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடியது, தனவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து பண்ணுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, பிற விஷயங்களில் தலையிடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். கூட இருக்கிறவங்களுடைய புரிதல் ஏற்படும். அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்காக என்ன செய்கிறாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனதிற்கு ஈஸியாக தென்படும். அதனால் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று இனம் பிரித்து பழகக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் அதனால் புதிய புதிய தேடல்கள்லாம் இருக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுத்து உங்களுக்கு வேலைகளை செய்வதற்கு எளிதாக அமைத்து கொடுப்பார்கள். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் செய்யக்கூடிய காரியத்தில் சிந்தனைகளை முனைப்படுத்தினா நீங்கள் இன்றைக்கி காரிய வெற்றி உங்கள் கையில். தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால அதை பற்றி கவலை இல்லை. வழக்கு விஷயங்கள்லாம் தாமதமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி புதிதாக ஏதாவது வழக்குகளுக்கு போடணும், அது ஏற்கனவே உள்ள பழைய வழக்கு அப்பீர் ஆகணும்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி போட்டுக்கோங்க. பயணங்கள்லாம் நல்ல அனுபவம் உண்டாகும். கும்பம். பணிச்சுமை அதிகமாக இருந்தால் அதையெல்லாம் ஒரு தெளிவான திட்டங்கள் மூலம் சரி பண்ணி சமாளிக்கக்கூடிய நாள். நண்பர்கள், வாழ்க்கை துணையினோட ஆதரவுனால இந்த நாளை எளிதாக கடந்து செல்வீங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இருந்தாலும் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். இறை வழிபாட்டின் மூலம் அதை சமன்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். தம்பதி ஒற்றுமை சிறக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள் குடும்பத்தில் பேச ஆரம்பிப்பீர்கள். எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத இடத்திலிருந்து வந்து கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை அதிகமாகும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் செய்து வாகனத்தை சரியாக வைத்துக் கொள்வீர்கள். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். தொழிலில் சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை முனைப்பாக செயல்படுத்துவீர்கள். மீனம். உங்கள் விருப்பங்களை நிறைவேற அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் அல்லது எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். அதுக்காக ரகசியமாக வச்சுட்டுலாம் காரியம் இல்லை. உங்களை பொறுத்தவரையில் பரசியமாக தான் எல்லாத்தையும் செய்வீங்க. வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு அதிகம். ஆனால் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து அந்த உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி காமிப்பது தான் உங்கள் ஹைலைட்டு. அதனால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை. குழந்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் குறையும். அதையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா போட்டி நிறைந்த உலகில் வெற்றி பெறுவது எளிது. சொத்து வழக்குகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். அதுவும் பூர்வீக சொத்து வழக்குகள் சாதகமாக முடியும். கூட பிறந்தவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரித்து அவர்களுடைய உறவுகள் பலப்படும். கடன் வாங்கியதை கொடுத்து கடன் நிவர்த்தியாகும்போது அதனுடைய நெருக்கடிகள் குறைந்து மன மகிழ்ச்சியாகும். யார்கிட்டையுமே சில உதவிகளை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி கிடைத்து வாழ்வில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள். நெருக்கமானவர்களோட வெளியூர் பயணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். வாடிக்கையாளர்கள் அதிகரித்து லாபங்கள் அதிகரித்து வியாபார வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரணபாய நமக.